நம்முடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமி திருநாளில் நினைத்தாலே முத்தி தரக்கூடிய புண்ணிய தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் அருணாச்சலேஸ்வரரை நம்ம தரிசனம் செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த புண்ணிய பலன்களை பெற முடியுங்க. இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நல்ல நேரம் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, கிரிவலம் செல்வதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும், கிரிவலம் செல்வதற்கான சரியான முறை என்ன, கிரிவலம் செல்லும்போது நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட நோட்டிஃபிகேஷனாக சென்றடையுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துருக்குறீங்க. கண்டிப்பாக இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்று எந்நாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழகத்தில் ஆன்மீக பூமியாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலானது இருக்குதுங்க. சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாகவும் அழைக்கப்படுது. நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தலம் என்ற பெருமையை கொண்டது இந்த இடமாகுங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பல கோடி பக்தர்கள் தன்னை நோக்கி இருக்கக்கூடிய ஆன்மீக பூமியாகவும் இந்த திருவண்ணாமலை பூமியானது இருக்குது. இங்கு மூலவராக அருள் புரியக்கூடியவர் அண்ணாமலையாவார். அம்பாலாக உண்ணாமலை அம்மன் இருக்கிறாங்க. இவர்களை தரிசிக்க சித்தர்கள் முதல் சாதாரண மனிதர்கள் வரை வந்து கொண்டே தாங்க இருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையாக வீட்டிருப்பதாக பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால தான் கோவிலை சுற்றும்போது மலையை வலம் வருவது மிகப்பெரிய புண்ணியமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த புனித நடைப்பயணம் தான் கிரிவலம் அப்படின்னு சொல்லப்படுது. சுமார் 14 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 8 திசைகளை குறிக்கக்கூடிய 8 லிங்கங்களானது அமைஞ்சிருக்குது. அவை பார்த்தீங்கன்னா யமலிங்கம், அக்னிலிங்கம், இந்திரலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம், ஈசானியலிங்கம் போன்ற லிங்கங்களானது அமைஞ்சிருக்குது. இந்த லிங்கங்களை நம்ம தரிசனம் செஞ்ச பின்னாடி மனதில் சிவன் நாமத்தை நம்ம உச்சரித்து கொண்டே கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இந்த மலை சுமார் 260 கோடி ஆண்டுகள் பழமையானதாக விஞ்ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்குது. கிருத யுகத்தில் இந்த மலையானது நெருப்பு மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் இருந்திருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் துவாரபார யுகத்தில் தங்க மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் இருந்திருப்பதாக சொல்லப்படுது. பல யுகங்களை கடந்து நிலைத்திருக்கக்கூடிய இந்த மலை அழியாத தத்துவத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. திருவண்ணாமலையில் எல்லா நாட்கள்லையுமே கிரிவலம் போகலாம் அப்படின்னாலும் கூட பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். அதுலேயும் குறிப்பாக கார்த்திகை தீப திருவிழா மற்றும் சித்ரா பௌர்ணமி நாள் இந்த 2 நாட்கள்லையுமே 30 லட்சத்திற்கு அதிகமான பக்தர்கள் இந்த கிரிவல பாதையில் கிரிவலம் சிவபெருமானுடைய அருளை பெறுவாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தோம்னா வருஷம் முழுவதும் வரக்கூடிய 12 பௌர்ணமிகள்லையுமே நம்ம விரதம் இருந்து கிரிவலம் வந்த பலனை ஒரே நாளில் தரக்கூடிய அற்புதமான நாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளானது சொல்லப்படுது. அதுலேயும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவதனால வைகுண்ட பதவியும் செல்வ செழிப்பும் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண பாக்கியமானது கைகூடி வரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த சித்ரா பௌர்ணமியானது 2026ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர இருக்குது. பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:51 மணிக்கு தொடங்கி மே 1ஆம் தேதி இரவு 11:07 மணியோடு முடிவடையுதுங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் என்னன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:12 மணிக்கு தொடங்கி மே 1ஆம் தேதி இரவு 10:52 மணியோடு கிரிவலத்தை முடிக்க வேணும் அப்படின்னு கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. திருவண்ணாமலையில் கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசனம் செய்ய வேணுங்க. முதல்ல அவருடைய அனுமதியை பெற வேணும். பூத நாராயணன் தான் திருவண்ணாமலையினுடைய காவல் தெய்வமாக சொல்லப்படுறாரு. அவரை வணங்கிய பின்னாடி வழியில்
இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நம்ம வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு ஆலயத்திற்கு சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் நம்ம தரிசனம் செய்ய வேணும். அதற்கு பிறகு கோவில் ராஜகோபுரத்தை வணங்கிய பின்னாடி மலையை வலம் வர தொடங்க வேணுங்க. இப்படி தாங்க முதல்ல கிரிவலத்தை நம்ம தொடங்க வேணும். அதுதான் நியதியும் கூட. மொத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு கூடிய கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எக்கோண வடிவில் 8 சிவலிங்கங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பம்சமானது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில்களானது இருக்குது. ஆதி காமாட்சி அம்மன் கோவில் என மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக பாதையாக கிரிவல பாதையானது அமைஞ்சிருக்குதுங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சுரத்குமார் போன்றோர் ஆசிரமங்களானது அமைஞ்சிருக்குது. இங்கு பக்தர்கள் அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்றபடி முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்து தங்குவதற்கான வசதியும் இருக்குதுங்க. நிறை மாத கர்ப்பிணி எப்படி ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போது தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய மட்டும் நினைத்து கொண்டு போவாங்களோ, அதே போல கிரிவலம் போகும்போது நம்ம சிவபெருமானை மட்டும் நம்முடைய மனதார நினைத்து கொண்டு போக வேணுங்க. அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டே பக்தியுடன் நடந்து போக வேணும். கிரிவலம் போகும்போது வழியில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு நம்ம அன்னம் வைக்கலாங்க. இல்லைன்னா இனிப்புகளை வாங்கி வைப்பது நம்முடைய வாழ்க்கையில் பெரும் புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. எத்தனாயிரம் எறும்புகளுக்கு நம்ம உணவு வைக்கிறோமோ அத்தனாயிரம் உயிர்களுக்கு உணவு வைத்த புண்ணிய பலன்களானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்போது நம்ம யாரிடமும் பேசக்கூடாது. அவசரம் இல்லாமல் நிதானமாக நம்ம கிரிவலம் போக வேணுங்க. நம்ம கிரிவலம் போகும்போது சிவனுடைய நாமத்தை நம்ம உச்சரித்தபடியே நம்ம மலையை வலம் வர வேணும். இப்படி மலையை வலம் வருவதனால சிவபெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது சித்திரகுப்தரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகுங்க. இவர் தான் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவர். அவர் சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம சித்திரகுப்தரை வழிபட்டோம்னா அவர் மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய பாவ கணக்குகளை குறித்து புண்ணிய கணக்குகளை அதிகரித்து எழுதுவார் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. ஆனால் இவர் நேர்மையாக பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவராவார். சித்ரா பௌர்ணமி நாள் என்பது சித்திரகுப்தருடைய பிறந்த நாள் அப்படின்னும் திருமண நாள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடுவது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இது புதிய கணக்குகளை தொடங்குவதற்கான ஏற்ற நாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளானது சொல்லப்படுது. நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தலமான திருவண்ணாமலையில் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டிருக்கக்கூடிய கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா அனைத்து பிறவிகள்லையுமே நம்ம செய்த பாவங்களானது விலகி முக்தி நிலையானது கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த பிறவியில் அனைத்து விதமான நல்ல பலன்களானது நம்ம வாழ்க்கையில் கிடைக்குங்க. கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்யக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றமானது கிடைக்குங்க. வேண்டியது அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னாலும் கூட சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அண்ணாமலையார் கோவிலில் வருஷத்திற்கு 4 பிரம்மோற்சவங்களானது நடைபெறுது. இங்கு சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 தீர்த்தங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலில் தினமுமே 6 கால பூஜைகளானது நடைபெறுது. சிவபெருமான் இந்த தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராரு. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மலையே சிவலிங்க என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையா சொல்லப்படுது. அம்மன் உண்ணாமலை அம்மன் ஆவாங்க. இந்த கோவிலுடைய கோபுரம் பார்த்தீங்கன்னா 24 ஏக்கர் பரப்பல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் 6 பிரகாரங்களையும் 9 ராஜ கோபுரங்களையும் கொண்டதாகுங்க. இந்த கோவில் மலை அடிவாரத்தில் இருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது. இந்த சிவாலயத்தில் 142 சன்னதிகளானது அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்களானது இருக்குதுங்க. 1000 தூண்களை கொண்ட 1000 மண்டபமானது அமைஞ்சிருக்குது. அதற்கு பக்கத்திலேயே பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. அண்ணாமலையார் பாத மண்டபங்கள் 5 ஆலயத்தில் அமைஞ்சிருக்குது. அண்ணாமலையார் கோவிலில் 9 கோபுரங்களானது இருக்குது. அவை பார்த்தீங்கன்னா ராஜ கோபுரம், பேர் கோபுரம், அம்மணி அம்மாள் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், கிளி கோபுரம், வல்லாள மகாராஜா கோபுரம் போன்றவையாகுங்க.
இதில் கிழக்க இருக்கக்கூடிய ராஜ கோபுரம் இந்தியாவில் 3வது பெரிய கோபுரமாகும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்து மிகப்பெரிய கோபுரமாகவும் இந்த கோபுரமானது சொல்லப்படுது. இந்த கோபுரத்தினுடைய உயரம் 217 அடி ஆகுங்க. மேலுமே தெற்கு கட்டை கோபுரம், வடக்கு கட்டை கோபுரம், மேற்கு கட்டை கோபுரம் போன்ற கோபுரங்களானது இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த சிவாலயத்தில் 306 மண்டபங்களானது இருக்குதுங்க. அதில் 1000 மண்டபம், தீப தரிசன மண்டபம், 16 கால் மண்டபம், புரபி மண்டபம், 7ஆம் திருநாள் மண்டபமானது அமைஞ்சிருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.